40 ஆண்டுகளாக வீடு இல்லாமல் தவித்து வந்த பழங்குடியின மக்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இடம் ஒதுக்கும் பணிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே செல்லாங்காலனி பகுதியில் 45 பழங்குடியின குடும்பங்கள் உள்ளன. பட்டா நிலம், தெருவிளக்கு என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வருவது புதிய தலைமுறையின் செய்தியில் தெரிய வந்தது. இதன் எதிரொலியாக மாவட்ட திட்ட இயக்குநர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு கரடிப்பொட்டல் எனும் இடத்தில் பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டு இடம் அளவீடு செய்யும் பணியும் நடைபெற்றது. எனினும் அந்த பகுதி அனைத்தும் பாறைகளாக உள்ளதாகவும் வீடு கட்ட ஏற்ற இடத்தை வழங்க வேண்டும் எனவும் அம்மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கமளித்த பழங்குடியின நலத்துறை அதிகாரி சசிகலா மீண்டும் அப்பகுதியில் ஆய்வு செய்து குடியிருக்க ஏற்றவாறு இடம் ஒதுக்கீடு செய்ய கோட்டாட்சியர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. புதிய தலைமுறையிலேருந்து பல முறை நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை பார்த்து ஒவ்வொருத்தராக வந்து கேட்டு இப்போ கரடி போட்டல் இடத்துல பட்டா ஒரு 33 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. மேலே மண் பகுதி நிறையா இருக்குது. அந்த மண் பகுதியில் கொடுக்க மாட்டாங்களாம். பாறை பகுதியில் ஓரமாக 46 வீடு சொல்கிறாங்க. 46 வீடுக்கும் ஃபுல்லாகவே பாறை தான். அந்த பாறையில் தான் கொடுக்குறாங்களாம்.